84 சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். யார் தங்களுடைய இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள், அவங்கதான் வல்லமை பெற்றுக் கொள்ள முடியும். அவங்கதான் வல்லமையின் மேல் வல்லமை பெற்று பலத்தின் மேல் பலன் அடைய முடியும். அவங்கதான் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கூட தைரியமாக ஊடுருவி நடந்து போவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. சீயோனிலே வந்து நிற்பார்கள், தேவ சந்நிதியில் வந்து நிற்பார்கள். அப்ப இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டவர்கள். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை பலனை நமக்கு தர வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆவியானவரால் பலனடைய வேண்டும் என்று விரும்புகிறார். பலத்தின் மேல் பலனடைந்து எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் யாருக்கு ஆண்டவர் தருவார்? அவர் தன்னுடைய பலனை கொடுப்பதற்கு முன்பாக அந்த இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறார். நம்முடைய உதடுகளை அல்ல, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என்ன நோக்கத்தோடு நாம் வேண்டுதல் செய்கிறோம், எப்படிப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் காணப்படுகிறோம், நம்முடைய இருதயத்திலே செவ்வையான வழிகள் காணப்படுகிறதா? என் ஆண்டவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப இருதயத்தில் அக்கிரம சிந்தையும் பாவமும் நிறைந்திருந்தால் ஆண்டவர் தன்னுடைய பலனை கொடுக்க முடியாது, வல்லமை கொடுக்க முடியாது. இருதயம் சரியா இருந்தாதான் தேவன் தன்னுடைய பலனை உங்களுக்கு தர முடியும் என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்தால் அனனியாவின் சப்பீராலும் வர்றாங்க. விசுவாசிகள், முதல் நூற்றாண்டு விசுவாசிகள், எருசலேமிலே விசுவாசிகளாய் மாறினவர்கள் நிலத்தை விற்கிறாங்க. அது கர்த்தருக்கென்று விற்கிறாங்க. இது நம்ம ஊழியம் தான், கர்த்தருக்கு தான் சொல்லி இந்த நிலத்தை விற்கிறாங்க. அந்த நிலத்தை விற்று காசு வந்த உடனே, அந்த பணத்தை பார்த்த உடனே அவருடைய இருதயம் மாறுகிறது. அந்த விற்கிறதற்கு முன்னால இது கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா விற்ற பிறகு காசை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் மாறுகிறது. பண ஆசையினால் நிறைந்திருக்கிறது. அந்த இருதயத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. ஏன் இவ்வளவுத்தையும் நம்ம கொடுக்கணும்? ஆனால் தான் வேதத்துல வாசிக்கிற எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எந்த நேரத்தில் அது எப்படி மாறும்னு தெரியாது. அனனியா சப்பீராவுடைய இருதயம் அப்படியே மாறிவிட்டாரு. அதனால வஞ்சித்து பண ஆசைக்கு இடம் கொடுத்து தேவ சமூகத்துல வர்றாங்க. பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானோருக்கு விரோதமாய் பொய் சொல்லுவதற்கு உங்களுடைய இருதயம் இப்படி நிரப்பப்பட காரணம் என்ன? பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? விசுவாசிதான் தங்களுடைய சொத்தையே விற்று ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற அளவுக்கு விசுவாசிகள். ஆனால் அதை விற்று பணம் வந்த உடனே பண ஆசை அதை வைத்து சாத்தானுடைய இருதயத்திற்குள்ளே நுழைந்து விட்டான் என்று பார்க்கிறோம். பிசாசு அப்படித்தான் இருதயத்திலே நுழைந்து விடுவான். பண ஆசை. யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில பண ஆசை. லஞ்சம் காரணம் என்ன? பண ஆசை. வரதட்சணை கேட்க காரணம் என்ன? பண ஆசை என்கிற அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால, பண ஆசையின் நிமித்தமாய், பொருள் ஆசையின் நிமித்தமாய் சாத்தான் அநேகரை வஞ்சித்து இருதயத்தை கரைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே தேவன் தன்னுடைய வல்லமையை கொடுக்க முடியவில்லை. அந்த இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். அந்த பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை விலக வேண்டும். அந்த பண ஆசை என்கிற அந்த பிசாசின் கொண்டு வருகிற பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க வேண்டும். இருதயம் சுத்திகரிக்க முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பண ஆசை உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன் பிலிப்பு செய்த அற்புத அடையாளங்களை கண்டபோது ஆண்டவர் இயேசுவின் மேல அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகிறது, அன்பு உண்டாகிறது. அவனும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் நீ தாகத்தோடு நிற்கிறான். ஞானஸ்நானம் பெற்று விட்டான், விசுவாசி ஆகிவிட்டான்.
அப்போஸ்தலர்கள் கை வச்ச உடனே எல்லாரும் அபிஷேகம் பெறுகிறார்கள். அதை பார்த்த உடனே அவனுடைய சுபாவம் பாருங்க, எல்லாரும் என்ன புகழணும், மாயவித்தை செய்து ஜனங்கள் எல்லாம் தன்னை புகழும்படி வைத்திருந்தான். இப்ப பிலிப்பு செய்த அற்புதத்தை பார்த்த உடனே இவருடைய மந்திர வித்தை எடுபடவில்லை. அதனால அவன் பின்னாலே போனான். அப்ப நம்மளை ஜனங்க புகழணும், நான் நல்ல பேர் புகழோடு இருக்கணும், நான் செய்யறத பார்த்து ஜனங்கள்லாம் என்னை வாழ்த்தணும். அதனால பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரிடத்துல கொடுத்து, நான் யார் மேலாவது கை வச்சு அவங்களும் இப்படி அபிஷேகம் பண்ணணும், எனக்கு அந்த வரத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டான். பாத்தீங்களா, காசு கொடுத்து வரத்தை வாங்க முயற்சி பண்ணுகிறான். எதற்காக? பெருமைக்காக, பேர் புகழுக்காக. உன்னுடைய இருதயத்துல ஏதோ ஒரு பெருமை, பேர் புகழ், மற்றவங்க என்ன புகழணும், மற்றவங்க என்ன பாராட்டணும், மற்றவங்க மத்தியில நான் பெருமையோடு காணப்பட வேண்டும் என்ற பெருமையான ஒரு எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாயிருக்கலாம். உங்களுடைய இருதயம் பெருமையின் ஆவியினால் நிரப்பப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஏதோ ஒரு பெருமைக்கு இடம் கொடுத்து அது நிமித்தமாக உங்களுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அப்போஸ்தலர்கள் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாய் செவ்வையாய் இல்லை. அவனும் ஊழியக்காரரோடு அப்போஸ்தலரோடு கூட போனான். அவனும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான். அவனும் இயேசுவை நம்புகிறேன் என்று சொன்னான். அவனுடைய இருதயமோ தேவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு பெருமையினாலும் புகழ்ச்சியினாலும் அந்த மயக்கத்தினாலும் அவனுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் சொல்கிறார், தேவனுக்கு முன்பாக உன் இருதயம் செவ்வையாக இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களில் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் வல்லமை கொடுக்க விரும்புகிறார், தன் அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இருதயம் தடையாய் காணப்படுகிறது. அவருடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறார். இந்த இருதயம் நேர்த்தியாய் காணப்படுகிறதா, இந்த இருதயம் செவ்வையாய் காணப்படுகிறதா, இவருடைய இருதயத்தில் என்ன காணப்படுகிறது என்று பார்க்கிறார். மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், சண்டைகள், பெருமைகள் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும். மார்க் 7:21 முதல் 23 வரை இயேசு அதை தெளிவாய் சொன்னார், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவனுக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். உங்களுடைய இருதயம் பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறதா, அல்லது கேடான காரியத்தினால் நிறைந்திருக்கிறதா, வீணான சிந்தனையினால் நிறைந்திருக்கிறதா, பண ஆசையினால் நிறைந்திருக்கிறதா, பெருமையினால் நிறைந்திருக்கிறதா? எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும், எல்லாரும் என்னை புகழ வேண்டும், எல்லாரும் என்னை பெருமையாய் பேச வேண்டும் என்ற ஒரு இருதயம் உங்களுக்குள் இருக்கிறதா? இவனுக்குள் அந்த இருதயம் இருந்தது. எல்லாரும் என்னை பார்த்து புகழணும், நான் கை வச்சு அபிஷேகம் பெறணும், ஜனங்கள் மத்தியில் நான் புகழ்ச்சியோடு இருக்கணும். ஆகவே பணம் கொடுத்து வரத்தை வாங்க வந்தான். பேதுரு சொன்னான், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையாயில்லை. அடுத்த வசனத்தை பாருங்க, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். உன்னை உள்ளத்துக்குள்ளே துர்க்குணமான ஒரு சுபாவம் இருக்கிறது, அதை விட்டு நீ மனம் திரும்பு. அப்ப ஆண்டவர் இறங்கி தன்னுடைய பலனை உங்களுக்கு தருவார். இருதயம். ஒரு சமயம் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, அவங்களுக்கு அபிஷேகம் வர தாகம், அதனால எங்க அபிஷேகம் கூட்டம் நடந்தாலும் போயிருவாங்க. எந்த ஊழியக்காரரை பார்த்தாலும் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்குது, ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க, இப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறாங்க. சில வருடங்கள் கடந்து விட்ட, எங்க போனாலும் தாகத்தோட எனக்கு அபிஷேகம், ஆண்டவரே பரிசுத்தாவின் நிரப்பன்னு கேட்டா அந்த நிரப்புதலே வரல, அந்த ஆவியின் அபிஷேகமே கிடைக்கல. ஒரு நாள் அந்த அபிஷேக கூட்டத்துக்கு போனாங்க. அந்த ஊழியக்காரர் எல்லாரும் ஆவில நடத்தின எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறாங்க. இவங்களுக்கு இந்த பக்கம் இருக்க ஆள் அந்நிய பாஷை பேசுது, இந்த பக்கம் இருக்கிறவங்க அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு, நான் இவ்வளோ ஜெபம் பண்றேனே ஆண்டவரே, எவ்வளவு நாள் நான் தாகத்தோட நான் கேட்கிறேன் அபிஷேகத்துக்காக, ஏன் எனக்கு இந்த பரிசுத்தாவின் நிறைவினை தரவில்லை என்று கேட்ட உடனே தான் ஆண்டவர் பதில் சொன்னார்.
நீ உன் குடும்ப பெருமையை விட்டு கீழே இறங்கு. நீ ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், அபிஷேகம் வேணும், நீ ஜெபிக்கிற உண்மைதான், என் சமூகத்துல ஓடி 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 வந்து எனக்கு வல்லமை வேணும், அபிஷேகம் வேணும், நீ ஜெபிக்கிற உண்மைதான். ஆனா உன் இருதயத்துக்குள்ள உன் குடும்பத்தை குறித்த பெருமை இருக்குது. என் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, என் குடும்ப பரம்பரை பற்றி தெரியுமா, அந்த பெருமை உனக்குள்ள இருக்கிறாரு. தெளிவாண்டவர் பேசினாராம், உன் குடும்ப பெருமை விட்டு கீழே இறங்கு, நான் உன்னை அபிஷேகிக்கிறேன். இருதயம் சரியில்லை. அவங்க நினைச்சாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு மேல் அன்பு வச்சிருக்கிறேன், ஜெபெல்லாம் பண்ண போறேன், தாகத்தோட அபிஷேகத்தை தேடுறேன்னு சொல்லி. அந்த ஆண்டவர் சொன்னார், உன் இருதயம் சரியில்லை, அதுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது, இறங்கு. உடனே கண்ணீர் விட்டு அழுதாங்க, ஆண்டவரே நீ மன்னியும், என் குடும்பத்தை குறித்த பெருமை எனக்குள்ள இருக்குது, என்ன மன்னியும் 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 என்று அழுத உடனே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி விட்டார், தன் வல்லமை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. தன் பலனால் உடனே ஆண்டவர் நிரப்பி விட்டார், உடனே நிரப்பிட்டார். அந்த இருதயம், உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க, வேத வசனத்தின் வெளிச்சத்துல சோதித்து பாருங்க. அதற்குள்ள இச்சை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, யாரோ ஒருவரை குறித்த கசப்பு அந்த இருதயத்திற்குள் இருக்கிறது, பொல்லாத சிந்தனை அந்த இருதயத்திற்குள் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் தன்னுடைய வல்லமையினால் உங்களை நிரப்ப முடியவில்லை, தன்னுடைய பரிசுத்த ஆவியாகிய பலனை உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. உங்களுடைய வாய் தாகத்தோடு ஜெபிக்கிறது உண்மை, ஆனால் இருதயம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு மனமாற்றம் வரணும், உங்களுடைய இருதயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு வரணும். ஒப்பு கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு பகுதி இருக்கிறது, நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் உடனே உங்களை அபிஷேகம் பண்ணுவா, உடனே பண்ணுவா. யூதாஸ் காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 13:2 வாசித்தால், சாத்தான் யூதாசுடைய இருதயத்தை தூண்டினான். சாத்தான் யூதாசுடைய இருதயத்தை தூண்டினான். அந்த இருதயத்துலதான் அந்த தூண்டுதல் வருகிறது. எடுத்த உடனே பிசாசு ஒரு விசுவாசிகளை வர முடியாது, வெளியிலிருந்து தூண்டுவான். நீங்க இடம் கொடுத்தீங்க, உள்ளுக்குள்ளே வந்துருவான். 27 வசனம் வாசிக்கும் போது, சாத்தான் யூதாசுக்குள்ளே புகுந்தான் என்று எழுதப்பட்ட, உடனே புகுந்தரல, வெளியிலிருந்து தூண்டி கொண்டே இருந்தா, இருதயத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்த உடனே ஒரு நாள் உள்ளேயே வந்துட்டான். நீங்க யோசித்து பாருங்க, அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், பயன்படுத்தப்பட்டவன். ஆண்டவர் அவனுடைய காசையெல்லாம் அவனை நம்பி அவன் கையில கொடுத்திருந்தா, ட்ரெஷரரா வைத்திருந்தா, அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தா. அப்படிப்பட்ட மனிதனுடைய நிலைமை பாருங்க, உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்னால செவ்வையா இருக்குதா? உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்க. ஆண்டவருக்கு முன்னால அது செம்மையா இருக்குதா? அப்பதான் ஆண்டவர் பலன் கொடுக்க முடியும். வெறுமனே நம்ம உதட்டுல சத்தம் போடுவதனால் அல்ல, முதல்ல உடைய இருதயத்துல மாற்றம் வந்து உடைய உதட்டில் அந்த விண்ணப்பம் வரும்போது ஆண்டவர் உங்களை தன்னுடைய வல்லமையினால் பலத்தினால் உங்களை இடை கட்டுவா, உடைய ஆவியினால் அவர் நிரப்புவா. அப்ப இப்ப உடைய இருதயத்தை சோதித்து பாருங்க. அப்ப முதல்ல உடைய இருதயம் உடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அந்த கழுவப்பட்ட இருதயத்தை நீங்க காண்பித்து, ஆண்டவரே எனக்கு உம்முடைய பலன் வேணும், பரிசுத்தாவின் பலன் வேணும்னு கேட்டா அவர் அதை நிரப்புவா. அதனால முதலாவது நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பால சீர்தூக்கி பார்த்து இன்னைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறோம். நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடையணும். ஆனா இன்னும் பலனே பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. முதல்ல கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் அனுதினமும் பலத்தின் மேல் பலன் அடைய முடியும். நம்ம பரிசுத்தமா வாழணும். பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒரு பலன் வேணும்ல. நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. நிறைய பேர் பரிசுத்தமா வாழ விரும்புற முடியல, அதான் பிரச்சனை. அந்த பரிசுத்தத்தை நமக்கு தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமாய் வாழ பலன் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை மேற்கொள்ள பலன் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் நம்ம பரிசுத்த ஆவினால எப்பொழுதும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு. அதனால இன்றைக்கு ஆண்டவரே என்ன எப்பொழுதும் பரிசுத்த ஆவினால நிரப்புங்க, நான் எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், அதுக்கும் உம்முடைய ஆவியை தாங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் கட்டாயம் தருவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க, இந்த தாய் தகப்பன், நானும் பரிசுத்தமா வாழணும், எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும்,
ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ எனக்கு வல்லமை தாங்க. அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்புங்கன்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது அவளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழுவதற்கான பலனை வல்லமைகளை கொடுங்க ஆண்டவரை. பாவ சோதனைகளை மேற்கொள்ள, பாவ இச்சைகளை மேற்கொள்ள, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ இன்று முதல் அவளுக்கு கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, வல்லமை கொடுங்க. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினியினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நிரப்பி வல்லமை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, அப்படியே இன்னைக்கு என்ன ஒரு தேவை, என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு வருத்தத்தோட எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்களுடைய துக்கத்தை மாற்றுங்க. அவங்க பயப்படுகிற காரியத்தை மாற்றி மகிழ பண்ணுங்க. வியாதி உள்ளவங்களை இப்போ தொடுங்க. அவங்களுடைய கரம் தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க சுகம் அடையட்டும், நோய்கள் மறையட்டும். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் செய்து அவங்கள மகிழ பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.